எடா குழந்தைகளே, வெல்கம் பேக். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ வீடியோ மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் 11th பொறுத்த வரைக்கும். அதில் குறிப்பாக பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிங்கிற சாப்டர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஐயூபேக் நேம் இருக்கிற ஏதாவது குட்டி கான்செப்ட் கிறிஸ்பாக முடிஞ்சிடும். ஸோ ஐயூபேக் நேம், ஹவு டு ரைட் ஐயூபேக் நேம் ஃபார் 11th, இதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் பெரிய பஞ்சாயத்துலாம் நடந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எலமெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க, அவங்க ஊர் பேர் வச்சாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் பேர் இல்லை அவங்க பேரையே கூட வச்சுக்கிட்டாங்க எலமெண்ட்டுக்கு. இப்போ நிறைய சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் இருக்கு. இப்போ போட்டி ஆரம்பிச்சிச்சு. உலக லெவலில் நிறைய கண்ட்ரிஸ் வந்து எங்க லேப் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், எங்க லேப் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி போட்டியில் ஆரம்பிச்சு. ஈவன் ஒரு டைம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரூதர்ஃபோர்டியம் அப்படிங்கிற எலமெண்ட் ரெண்டு கண்ட்ரி, ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர போட்டி எப்பயுமே நடக்கும். கரெக்டாக இந்த பேஜில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரூதர்ஃபோர்டியம் அட்டாமிக் நம்பர் 104 ரூதர்ஃபோர்டியம் யார் அமெரிக்கன் பேர் வைக்கிறாங்க. அதே சோவியத் வந்து பார்த்தீங்கன்னா குர்சாட்டோவ்னு பேரை வைக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பேரை வச்சுட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வேர்ல்டு லெவலில் பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அப்போ எந்த பீரியட் டேபிள் யார் ஃபாலோ பண்ணுறாங்க அது அப்போ பேசி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. விஷயம் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் அஃபீஷியல் நேம் வர வரைக்கும், ஐயூபேக் அஃபீஷியல் நேம் வந்து செலக்ட் பண்ணி வெளியே விடுற வரைக்கும் அட்டாமிக் நம்பர்லேருந்து ஒரு ஐயூபேக் நேமை ஃபாலோ பண்ணுங்க, டிரைவ் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபாலோ பண்ணுங்க அட்டாமிக் நம்பர்னா அதுக்கு செட் ஆஃப் ரூல் இருக்கணும்ல. அந்த ரூலை தான் இப்போ நம்ம டீகோட் பண்ண போறோம். எப்படி படிக்கிறது அந்த ரூலை? ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க பாருங்க, முதல்ல கண்டிஷன்ஸ் இதுல இருக்கு, இதில் அப்படியே எடுத்துக்கோ. இந்த ரெண்டு ஏரியா மட்டும் பாரு. இவனை மறந்துரு. டிஜிட் அடுத்து இந்த ரூட், அந்த நேம். 0 அப்படின்னா அங்க நம்ம நில்லுங்கிற 0 நம்பர் கொடுத்தா அந்த இடத்துல நில்லுங்கிற விஷயத்தை எழுதணும். 1 கொடுத்திருந்தா அன்னு எடுக்கணும். 2னா பை, 3னா ட்ரை, 4னா குவாட், 5னா பென்ட், 6னா ஹெக்ஸ், 7னா செப்ட், ஹெப்ட் கிடையாது செப்ட், 8னா ஆக்ட், 9னா ENN பார், 9னா ENN. அவ்வளவுதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதோட கையோட ஒரு விஷயத்தை ஆட் பண்றீங்க. என்ன தெரியுமா? எப்பயுமே நீங்க நேம் எழுதும் பொழுது இங்க எழுதலையா, சஃபிக்ஸா IUM யூஸ் பண்ணுங்க. IUM சஃபிக்ஸா IUM யூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சஃபிக்ஸா IUM யூஸ் பண்ணுங்க அந்த நேம் முடியும் பொழுது. இல்லை சார் புரியல, வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் மங்களகரமா 108 இருந்து ஆரம்பிக்க போறோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் நம்மளோட தமிழ்நாட்டில் 108. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 1னா அன்னு. ஸோ புட் அன்னு UN. அடுத்து செகண்ட் 0 இருக்கானா, 0 யாரு நில்லு, NIL. நீங்க சொல்றது கரெக்ட் தான், NIL நில். அடுத்து 8 ஆக்ட். எங்க இருக்கா ஆக்ட், OCT ஆக்ட். முடிஞ்சிருச்சா சார் அப்படின்னா சஃபிக்ஸ் என்ன ஆட் பண்ண சொல்லியிருக்கேன், IUM ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். மறக்காம IUM ஆட் பண்ணுங்க. So this is the end. என்னன்னா அன்னில் ஆக்டியம் is the name of 108 element. அவ்வளவுதான், அன்னில் ஆக்டியம். இப்போ இதுக்கு சிம்பல் சொல்லுங்க சார். எப்படி சிம்பல் சொல்றீங்க அப்படின்னா, ஒவ்வொரு அந்த பார்ட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட். இப்போ அன் அப்படின்னா அதுக்கு யார் ரெப்ரசன்டேட்டிவ், இந்த U. நில்லுக்கு N, ஆக்டுக்கு O. அவங்கள மட்டும் பிரிச்சு எழுதினா முடிஞ்சு போச்சு. UNO. This is the end. இதுதான் UNO. இதுதான் 108 உடைய ஐயூபேக் சிம்பிள். இது ஐயூபேக் நேம். இப்போ இன்னும் ஒன்னே ஒன்று ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லை, 2 விதமான விஷயம் தான் இருக்கும் மொத்த நேம்லையுமே. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு ஐடியா வந்துடும். அது குறிப்பாக என்னன்னா இது எழுதுதான் 113. இப்போ இதுக்கு எப்படி சார் எழுதுறான்? 1னா அன்னு எங்க வச்சு, 1னா UN. அப்போ ஃபர்ஸ்ட் UN கேப்ஸ். அடுத்து அகைன் 1 தான் வரான். அப்போ இன்னொன்று UN. அடுத்து ட்ரை யார், 3 வந்துட்டா ட்ரை, TRI முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், சஃபிக்ஸ் ஆட் பண்ணோம் சார் IUM. ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு ஐ இருக்கு. எப்பயுமே 2 பபிள்ஸ் ஒரே இடத்துல வர மாட்டா, தே ஷோ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். அதனால ஆல்ரெடி ஒரு ஐ இருக்குனால IUM போட மாட்டோம், வெறும் UM போட்டா போதும். அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல UM முடிஞ்சு போச்சு. டோட்டல் ஒரு கம்ப்ளீட் நேம் ஃபார் 113. இப்போ சிம்பிள் சார், எக்ஸாக்ட்லி U ஃபர்ஸ்ட் இருக்கா, இங்க U ஃபர்ஸ்ட் இருக்கா, இங்க ட்ரை T ஃபர்ஸ்ட் இருக்கா. ஸோ UT. This is the symbol. அவ்வளவுதான். அப்புறம் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் விஷயம், எப்பயுமே மெமரி பேஸ்டாவே இருக்குமா சார்? ஏன்னா இது வந்து நம்ம அழகா எழுதிட்டு போயிட்டே இருக்கோம், ரூல் அப்ளை பண்ண எழுதிட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி அவனுடைய நாமன்கிளேச்சர் ஐயூபேக் நாமன்கிளேச்சர் நேமை கொடுத்துட்டு அஃபீஷியல் நேமை கேட்பான்.
டேபிள் மாதிரி கொடுத்ததுக்கு முன்னாடி PYQ கேள்வி கேட்டிருக்கான், டேபிள் மாதிரி கம்பேர் பண்ண. அப்போ இந்த ஏரியா நம்ம மெமரி பண்ற மாதிரி தான் இருக்கும். 102 யாரு 103 யாருன்னு இங்க மெமரி பண்ற மாதிரி தான். இதை டைரக்டா நம்ம மெமரி பண்ணணும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவனை வச்சு நம்ம எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அட்டாமிக் நம்பர் ஜஸ்ட் இந்த இடத்துல மெமரி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 2018 இல்ல 2020 மெயின்ஸ் கிடையாது, நீட்ல ஒரு கேள்வி இருக்கு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஐடியா இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க எந்த இயர் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக நம்பர்ல டிரைவ் பண்ணிடலாம். இந்த நம்பருக்கும் இவனுக்கும் உள்ள ஒரு ரிலேஷனை கிரியேட் பண்ணி அந்த 100க்கு மேல 118 வரைக்கும் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் கொஞ்சம் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இந்த இடம் ரொம்ப 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 சிம்பிள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோ. இதுக்கு அடுத்து அப்படியே வரிசையா இதோட சீரீஸை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. பை 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 பை.